ஃப்ரைட் சிக்கனுடைய மார்க்கெட் வந்து 5000 கோடிமா, நம்புவியா? நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. சமைக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் சமைப்பதற்கு தயாராக இல்லை. நீ வாழும் இந்த சமுதாயத்திற்கு நீ ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணோம். நீ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத வந்து போட்டு 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் விற்று எல்லாரையும் சாவச்சிருவியா? நீ வந்து ஒரேடியா வந்து உன் உணவெல்லாம் நீ குறைச்சிட முடியாது. கண்டிஷன்டு ஃபார் ஆக்சிஜன், கண்டிஷன்டு ஃபார் குளுக்கோஸ், கண்டிஷன்டு ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எல்லாம் கண்டிஷன் ஆகிடுது இவ்வளோ வருஷமா. 45 வயசுல வந்து நான் ஃபாஸ்டிங்ல போவேன்னா, 45 வயசுல வந்து நான் கீட்டோ டயட்ல போவேன்னா, வணக்கம் நேயர்களே, டாக்டர் C.K.Nandagopalan அவரோட இன்டர்வியூ உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் டயட்ஸ், அப்புறம் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ். வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற இந்த ஒர்க், இந்த அட்மாஸ்பியரில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஒரு மெயின் அங்கமாகவே வகிக்குது சார் எல்லாரோட லைஃப்லையுமே. நம்ம சரி பண்ண முடியுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்ன சரி பண்ணுறதுக்கு? இதில் என்ன இருக்குது? இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் நம்மளுடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப இந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் நெட்வொர்க் வந்துடுச்சு. 1990க்கு அப்புறமா வந்து எல்லாருமே வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் வந்து they started concentrating on the global market. உலகமயம். என் நாட்டில் மட்டும் வியாபாரம் பண்ணால் போகாது, கணக்கு எடுப்பாங்க. இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அர்பனில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அர்பன் பாப்புலேஷனில் இத்தனை பர்சன்டேஜ் நம்ம டச் பண்ணால் போதும் அப்படின்னு. ஒரு சவுத் இந்தியாவில் மட்டும் ஒரு சாதாரண ஃப்ரைட் சிக்கனுடைய மார்க்கெட் வந்து 5000 கோடிமா, நம்புவியா? அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கில் அந்த மாஸ் பிஸ்னஸ் அவுட்புட்டு, சேல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they runs into hundreds and thousands of crores. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து என்னென்ன இருக்குது. உங்களுக்கு பர்கர்ஸ் இருக்குது, பீட்சாஸ் இருக்குது, ஃப்ரைட் சிக்கன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இட்டாலியன் ஃபுட்டில் வந்துடும். சாண்ட்விச்சஸ், இந்த ஃபேமஸ் சாண்ட்விச்சஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 1970க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் இருந்தது இந்த இடம் அவ்வளோதான். காந்தி நகர், கஸ்தூர்பா நகர் இருந்தது, அவ்வளோதான். கொஞ்சம் எல்பி ரோடு இருக்கும். பெசன் நகர் வந்து முந்திரிக்காடு நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பில்டிங் இல்லாத பெசன் நகரை நான் பார்த்துருக்கேன். நம்புவியா? ஓகேங்களா? ஆனால் ஒன்று இருந்தது, அந்த பீச்சுக்கிட்ட அந்த எலியட்ஸ் மான்யூமெண்ட் மட்டும் இருந்தது. நான் சொல்கிறது 1965. அப்போ எனக்கு 6 வயசு. இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸ் எடுத்துக்கினீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அடையார், பெசன் நகர், இந்திரா நகர், திருவான்மியூர், இந்த சர்க்கிள் வரைக்கும், அடையார் வரைக்கும் எடுத்திங்கன்னா hundreds and hundreds of restaurants are there. சென்னை எடுத்துங்க, உங்களுக்கு மெக்சிகன் ஃபுட் இருக்குது. என்ன இல்லை சார்? இது இட்டாலியன் ஃபுட் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃபுட் இருக்குது, க்ரீக் ஃபுட் இருக்குது, மெடிட்டரேனியன் ஃபுட் இருக்குது, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது, க்ரீக் ஃபுட் இருக்குது, பார்சி ஃபுட் இருக்குது, கேரளா டைப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன். சார் நீங்கள் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க சார். ரோட்டில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட், ரோட்டில் இருக்கிற அந்த அது வந்து அப்புறமா அதெல்லாம் அப்புறம். இப்போ உங்களுக்கு வந்து சாட்டு எல்லாமே இருக்குது. ரோட்டில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. பர்மீஸ் ஃபுட் இருக்குது, வெரி ஃபேமஸ், ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் இருக்குது. வியட்நாமீஸ் ஃபுட் இருக்குது. அங்கே வண்டியில் தான் வரும், அதெல்லாம் வண்டியில் தான் வரும். உங்களுக்கு அந்த தள்ளுவண்டி கடைகள் வந்து நிறைய வாய்ப்போச்சு. பீஃப் ஃப்ரை பண்ணி விற்கிறது இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது, கூழ் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு கிடைக்காத ஃபுட், உலகத்தில் உள்ள அனைத்து உணவு முறைகளும் அது சம்மந்தப்பட்ட அந்த உணவகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இது நீங்கள் ஒன்றுமே தவிர்க்கவே முடியாது. இவ்வளோ உணவகங்கள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. சமைக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் சமைப்பதற்கு தயாராக இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பெண்கள் தான் சமையல் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆண்கள் சமையல் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக குக் பண்ணுவாங்க.
யாருக்குமே டைம் இல்லைப்பா. அதனால் வந்து வெளியில் சாப்பிட்றது அதிகமாகி போச்சு. அது வந்து ரசாயனமயமாகி போச்சு. உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? மாஸ் ஸ்கேல் குக்கிங், ஹை ஃப்ளேம் குக்கிங் இஸ் நாட் குட். முதல்ல வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் கேஸு அதுவே கரெக்ட் கிடையாது. அதுலேயும் ஹை ஃப்ளேம் குக்கிங் வரும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு ஒரு பர்னர் பார்த்துருக்கீங்களா? அந்த கடாய் இப்படி எடுத்தோம்னா இவ்வளோ ஹைட் எரியும், இப்படி எரியும். அது கடாயை வச்ச உடனே அந்த ஹீட் வேணும் அவனுக்கு. அப்போ தான் அவனால் குயிக்காக சமைக்க முடியும். ரெஸ்டாரண்ட் கிச்சனில் பார்த்துருக்கியா நீ? பார்த்துருக்கேன் சார். அதில் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். ப்ரிசர்வேட்டட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா, ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி. ப்ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய் சாஃப்டின்னு ஒன்று வந்து தெரியுமா? ஆமாம் சார். அது என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பவுடர் ஒன்று போடுவாங்க, சிந்தசைசர்னு பேர். அப்போ தான் அது கட்டும். ஓகேயா? 5 ரூபாய் தான் சார் சாஃப்டி ஐஸ். ஒரு நிமிஷம் அது. அந்த பவுடர் என்ன தெரியுமா அவங்க யூஸ் பண்ணது? பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. இது சார் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. இது வர்ணம் பூசுறாங்களே, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. சார் என்ன சார் சொல்கிறீங்க? உனக்கு இதெல்லாம் தெரியாது அமிர்தா. இன்னைக்கு கூட அந்த ஐஸ்கிரீம் அதான் யூஸ் பண்ணுறாங்க. போருமா? இப்போ சொல்லட்டுமா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்க, நாளைக்கு போய் சாப்பிடு, பாதியிலே தூக்கி போட்டுருவேன். இந்த பாருமா, சோடியம் பென்சாய்டுன்னு ஒன்று இருக்குமா. பென்சாலிக் ஆசிடில் சோடியம் போட்டுனா சோடியம் பென்சாய்டு ஆகிடுமா. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். உனக்கு தெரியாது இதெல்லாம். கரெக்டா? ஆமாம் சார். இது சாப்பிட்றது இதை வந்து இருங்க, இது வந்து 300 ரூபாய்க்கும் இருக்குது, 3000 ரூபாய்க்கும் இருக்குது. 3000 ரூபாய் தான் நீ யூஸ் பண்ணோம். 300 ரூபாய் நீ யூஸ் பண்ணினா அது வேற. சார் எல்லாராலையுமே 3000 ரூபாய் எப்படி சார் அஃபோர்ட் பண்ண முடியும்? பாரியா, நீ வந்து கணக்கியலுக்குள்ள வரப்போறியா? யூ வாண்ட் டு நோ த ஃபேக்ட்ஸா? நீ வியாபாரியா? நீ வியாபாரத்தை பார்க்க போறியா? நீ வச்சுக்கிற கையில் வச்சுக்கிற எழுதி எத்தனை வந்துக்கிற கேள்வி, அதுக்கு பதில் வேணுமா? இல்லை உனக்கு வியாபாரம் நுணுக்கம் வேணுமா? அதுக்கு வந்து உட்காந்துருக்கியா? நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஓகே எப்படி சார் கேட்டுட்டு? ஏன் நான் தான் சொல்றேன்யா, 300 ரூபாய் தான் இருக்குது, 3000 ரூபாய் தான் இருக்குது. ஃபுட் கிரேடுன்னு ஒன்று இருக்குமா, அதை தான் நீ யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்னா பண்ணாத. அதுக்கேற்ற விலை வச்சு வித்துட்டு போ. இன்னொன்று உனக்கு சொல்லித்தரம்மா. நீ வாழும் வாழ்க்கை இல்லை ஒன்று தாம்மா கற்றுக்கணும். நீ யுவர் லைஃப் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் யூ. ஒத்துக்கிறியா? இதை ஒத்துக்கிறியா? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் சார். உங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு சில கடமைகள் உங்கள்கிட்ட இருக்கும். உன்னுடைய புருஷனுக்குன்னு ஒரு கடமை, ஆஸ் அ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு கடமை இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன் சொசைட்டிக்கு எல்லாம் வருது. ஓகேயா? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குமா. அதுக்கு வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் பெரிய ஃபிலாசபர் இந்த உலகத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் ஃபார் எவ்ரி ஸ்டிமுலேஷன் அரவுண்ட் யூ அப்படின்னு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை 4 பிரிப்பாங்க. ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா நீ உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. ஒத்துக்கிறியா? நீ வந்து ஒவ்வொரு மாதம் ஒரே ட்ரெஸ்ஸை போட முடியாது. துவைக்காமையே ஒரே மாதம் ஒரு ட்ரெஸ் போடுவியா? காலையில் இருந்தால் பல்லு தேய்க்கிறதில்ல, டெய்லி குடிக்கிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, சாப்பிடாமே இருந்தால் என்ன ஆவ? மயக்கம் போட்டு டோப்புன்னு ஊந்துருவ கீழே. இதெல்லாம் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். அடுத்தது மென்டல் ரெஸ்பான்ஸ்னால் நல்ல மன ஆரோக்கியத்தை நீ வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒத்துக்கிறியா? ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டினா உன்னை சுற்றிக்கிறவங்களெல்லாம் நீ பத்திரமா பார்த்துக்கணும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். யுவர் லைஃப் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் யூ. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன தெரியுமா? நீ வாழும் இந்த சமுதாயத்திற்கு நீ ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணோம். நீ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத எடுத்து போட்டு 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் விற்று எல்லாரையும் சாவச்சிருவியா? இதுக்கு நீ என்ன கேட்குற? என்ன நான் எப்படி சார் வியாபாரம் பண்ணுறதுன்னு கேட்குறேன். நீ ஏன் வியாபாரம் பண்ணுற? பண்ணாத, கூலிக்கு போ வேலைக்கு. சரி, நான் வியாபாரம் பண்ணுறதை பற்றியே பேசல. இதை பாருமா, 100 அடி பில்டிங் மேலே நிற்கிற, குச்சா செத்துருவன்னு தெரியும்.
நான் குச்சி ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்குறேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறது உங்களுக்கு? ஐ காண்ட் அஃபோர்ட்னா வேர் ஆர் யூ பிளேயிங்? அது சொல்லுங்க. ஓகே, உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இதையாவது நீ ஏற்றுக்கிறியான்னு பார்ப்போம். என் இடத்துல எனக்கு சொந்தமான கமர்ஷியல் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து எனக்கு பண கஷ்டம் இருக்கும்போது வாடகைக்கு கொடுக்குறேன். ஓகேயா? ஒரு மிகப்பெரிய மும்பை நிறுவனம், பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து இந்தியா பூரா ஃபார்மசி ஆரம்பிக்கிறாங்க, மருந்து விற்கிறாங்கம்மா. அதுக்கு எடுத்துக்கிறாங்க என் இடத்த. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு எல்லா நகரங்கள்லையும் சேர்த்து ஒரு 400-450 ஃபார்மசி ஆரம்பித்ததில் இது ஒன்று. ஓகேயா? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதை அந்த பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஓரளவுக்கு ரீச் பண்ண உடனே இன்னொரு பெரிய நிறுவனம், அதுவும் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க அதை அப்படியே காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ நான் வைக்கிற அக்ரிமெண்ட் அவங்களுது, இப்போ இவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்க வந்து எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அந்த அக்ரிமெண்ட்டை அனெக்ஷர் போட்டு இனிமேல் இது எங்களுக்கு எங்கள் வாடகை நாங்கள் கொடுப்போன்னு. இது என்னுடைய கமர்ஷியல் ஸ்பேஸில் நடக்குது. அந்த கமர்ஷியல் ஸ்பேஸில் அந்த கடை, பெரிய கடை, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வியாபாரம் ஆகும். அங்கே ஒரு 2-3 கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க எப்போயாவது வருவாங்க, வந்து ஐஸ் வாட்டர் வேணுன்னா வந்து ஆஃபீஸில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏதாவது கேட்பாங்க வந்து சில சமயத்தில். யங் கேர்ள்ஸ் ஒரு சேல்ஸ் கடை காலை திறந்து சாயந்தரம் மூட்டு போகிறாங்க. ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். நிறைய இப்போ தான் வீடுகள்லாம் போய் கொடுக்குறாங்கல்ல மருந்து, ஹோம் டெலிவரிலாம், அதுக்கு 2 பசங்க இருப்பாங்க எல்லாம். ஒரு நாள் அந்த மேனேஜர் எங்கிட்ட வந்தார். இந்த புது நிறுவனம் அதை வாங்கின பிறகு ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து, சார் இந்த மாதிரி வந்து கடை க்ளோஸ் பண்ணிடுறோம், இன்னொரு மந்தில் சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, இது இப்போ சொல்ல முடியாது, நான் வந்து எல்லாம் முடியட்டும், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்ட்டு போயிட்டார். அதே மாதிரி ஒரு மாதம் பொறுத்து சாவியெல்லாம் ஒப்படைச்சிட்டு என்னோடய அட்வான்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினால அவங்க டிகிரிஃபைடாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்க முடியல. ஒரு மாதம் கழித்து, சாவி என் கைக்கு வந்தப்புறம் 1 மாதம் கழித்து அவர் ஒரு நாள் என்னை வந்து பார்த்தாரு. சாரி சார், நான் பாய் கூட சொல்லாமல் போயிட்டேன் உங்களுக்கு, வாங்க வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, என்னங்க என்ன காரணத்துக்காக இந்த கடையை மூடினீங்க, சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் வந்து சொல்கிறேன் நீங்களேன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னார்? லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு சார். ட்ரக் லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க மருந்து விற்கிறதுக்கு, அப்போ தான் நீ ஃபார்மசி நடத்த முடியும். அது வந்து கேன்சல் பண்ணுறேன். இந்த ஒரு கடை இல்லை சார், ஃபுல்லாக மெட்ராஸ் ஃபுல்லாக கடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏங்க எதுக்கு ட்ரக் லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு? சார் வெளியில் சொல்ல வேண்டாம், எக்ஸ்பைரி ஆன ட்ரக்ஸை வந்து விற்றாங்க. இருமா, இதெல்லாம் டிவிலேயே வந்து நீ நியூஸ் படிக்கிறவ பார்த்துருப்ப. எக்ஸ்பைரி ஆன ட்ரக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கிறான். அவன் எடுத்துன்னு போயிட்டு அந்த டேட் எல்லாம் மாற்றிடுவான், வேறு காட்டன் போட்டுருவான். போதுமா? இது இந்தியா பூரா நடக்குது. அந்த ட்ரக்கு சீப்பாக கிடைக்கும், அதை வாங்கி விற்றுருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ட்ரக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுவோம் விளக்கத்தை. உனக்கு வியாபாரம் முக்கியமா, உன் சமுதாயத்தில் வாழும் உன் மனிதர்களின் ஆரோக்கியம் முக்கியமா? ஆரோக்கியம் தான் சார் முக்கியம். அப்போ 3000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கி பிஸ்னஸ் பண்ணால் பண்ணு, இல்லைன்னா மூட்டு போ. முதல்ல ப்ரிசர்வேட்டிவே தப்பு. ப்ராசஸ் ஃபுட்டில் என்ன வரும் தெரியுமா? சயின்டிஃபிக்காக ப்ராசஸ் ஃபுட்டில் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டம் இல்லாத பொருட்களே இருக்காது. இப்போ அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஹைட்ரஜன் புரோட்டான். ப்ராசஸ் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் புரோட்டான் குறைஞ்சிரும். ரெடி டு ஈட் ஃபுட் இருக்குல்ல, அதில் குறைஞ்சிரும் ஹைட்ரஜன் புரோட்டான். மைட்டோகாண்ட்ரியா வில் சஃபர். மைட்டோகாண்ட்ரியா ஸ்வெல்லிங் வந்துடும். அதை தான் இப்போ பிரதானமாக படிக்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஆர்கனல் இருக்குது, அதுதான் உனக்கு வந்து அந்த எனர்ஜி சோர்ஸை
ஏடிபி மாலிக்யூலை உருவாக்குது. அதனுடைய கோளாறுகள் தான் வியாதிக்கு முக்கியமான அங்கம் வகிக்கிறது என்பதை குவாண்டம் பயாலஜியில் கண்டுபிடிச்சி இப்போ அதை உள்ள சீரியஸாக போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த டயட்லலாம் வரும்போது நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீ ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் டயட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வேலையே கிடையாதுங்க. புரிஞ்சுதா? அப்போ டயட்டே பண்ணக்கூடாதா சார்? ஃபாஸ்ட்மா நான் உனக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா, நீ உன் அறிவை யூஸ் பண்ணணும். இப்போ குளுக்கோஸ் இஸ் எரிபொருள். ஒவ்வொரு உயிரணுவும் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு குளுக்கோஸ் என்ற எரிபொருள் தேவை. அந்த குளுக்கோஸை டைரக்டா செல்லால யூஸ் பண்ண முடியாது. செல்லு ரிசீவ் பண்ணிக்கும். மைட்டோகாண்ட்ரியா அதை அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாற்றும். அதுதான் ஹை எனர்ஜி கரன்சி சோர்ஸு. அது இருந்தால் தான் உன் டிஎன்ஏ ஆர்என்ஏ டிரைவ் ஆகும். அப்போதான் உன் செல் இயங்கும். இப்போ கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக நீ கட் பண்ணிட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வேலை கிடையாது. கொஞ்ச நாள் மைட்டோகாண்ட்ரியா வேலை இல்லாமல் இருந்ததுன்னா செயலிழந்து விடும். நான் இங்க கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்கம்மா. இப்போ ஃபாஸ்டிங்னு வந்து இப்போ ஒரு ரிலீஜன். ஃபாஸ்டிங்ன்றது வேறம்மா. we are talking about processed food. ஃபாஸ்டிங் அடுத்த கேள்வி கேளு. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி தான் சார். இப்போ ஃபாஸ்டிங்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம இதை பேசலாமா சார்? பேசலாம், நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இந்த இவங்க இருக்காங்கல்ல சார், முஸ்லீம், அவங்க வந்து ஃபாஸ்டிங்னு ஒரு மந்த் ஃபுல்லாக அவங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாங்கல்ல சார். அப்போ அது எப்படி சார் அவங்களால வந்து அதில் அந்த எனர்ஜி அவங்களால கெயின் பண்ண முடியுது? அவங்க எச்ச கூட முழுங்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கல்ல சார். அதாவது உண்ணா நோன்புன்னு பேர். ஓகே, நீங்கள் ரொம்ப நம்ம ஸ்டைலாக இங்கிலீஷில் அதை ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். அதில் இஸ்லாமிய பிரிவுக்கு வருவோம். அவங்க வந்து தன்னை வந்து வடிவமைச்சிருக்காங்க. எப்படி வடிவமைச்சிருக்காங்க இந்த உணவு முறையை? ரமதான் என்பது ஒரு மாதம், அது லூனார் கேலண்டர் பிரகாரம் வரும். ரமதான்ன்றது ஒரு மாதம் பேர். சித்திரை, வைகாசி, ஆனின்னு இருக்கு இல்லையா? அவங்க இதில் வந்து ரமதான் என்பது ஒரு மாதத்தோட பேர். அந்த ரமதான் மாதத்தில் அவங்க வந்து அதை கடைப்பிடிக்கிறாங்க. அந்த லூனார் அந்த பொசிஷன் வரும்போது அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஏன் கடைப்பிடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து 365 நாளும் புலால் உணவு சாப்பிட்றவங்க. இது தெரியும் இல்லையா? தன்னை தூய்மைப்படுத்திக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒரு சொட்டு எச்சில் கூட உள்ளே போகாமல் தங்கள் நோன்பு இருக்கிறார்கள். அதான் ஃபாஸ்டிங். நீ கேட்குற ஃபாஸ்டிங். இப்போ அவனுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு கேட்குற. ஆமாம் சார். சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அவன் ஃபாஸ்டிங்கை முடிக்கிறான். கஞ்சி குடிச்சோ டேட் சாப்பிட்டோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக டின்னர் சாப்பிடுவான். ஓகேயா? காலையில் 3 மணிக்கு எழுந்து உணவு ரெடி பண்ணி தொழுகை பண்ணிட்டு 4-4:30 4:30 மணிக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருவான். ஆமாம் சார். உணவு வந்துடுச்சு அவனுக்கு. ஓகே. இப்போ சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவன் ஒரு சொட்டு தண்ணியோ எச்சில் உள்ளே போகாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அவன் தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸு, ஸ்டமக்கு, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் அவன் தூய்மைப்படுத்திக்கிறான். ஓகே. மைக்ரோபியம் பேலன்ஸை எடுத்துன்னு வரான். உள்ளிருக்கும் நுண்கிருமிகளின் பேலன்ஸை அவன் எடுத்துன்னு வரான். ஏன்னா அவன் வந்து அடுத்த 330 நாளுக்கு அவனை தன்னை தயார்படுத்திக்கிறான். இப்போ புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். ஃபாஸ்டிங்கில் இன்னும் வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். இப்போ இவங்க பற்றி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி எல்லா ரிலிஜியனுமே ஃபாலோ பண்ணுறாங்கல்ல சார். இப்போ அவங்களாம் வந்து 15 days ஒன்ஸ் பிரதோஷம் இல்லை ஏகாதசி அந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் கூட 1 day ஃபாஸ்டிங் மாதிரி இருக்காங்கல்ல சார். இப்போ தொடர்ந்து இல்லாமல் வீக்லி ஒன்ஸ், அப்போ அதெல்லாம் எப்படி சார் இது பண்ண முடியும்? அதாவது இது வருமா, பிறந்ததிலிருந்து ஒரு மனுஷன் குழந்தையா பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் உணவு என்பது பிரதானம். உணவு தானே ஆதாரம். ஆமாம். 3 தான்மா. ஒன்று வந்து மூச்சு, காற்று, இன்னொன்று தண்ணி, உணவு. உணவு. ஆமாம் சார். நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் உணவு தண்ணியும் உணவு தான், ரெண்டையும் ஒன்றா தான் எடுத்துன்னு வருவாங்க. இங்கே வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து பிரைமரி இதில் வந்து ஹங்கர், தர்ஸ்ட் அண்ட் செக்ஸ்னு 3ஆக பிரிப்பாங்க. ஹங்கரையும் தர்ஸ்டையும் பிரிச்சிருவாங்க. நம்ம இதில் ஹங்கர், தர்ஸ்ட்டு ரெண்டும் ஒன்று தான். ஓகே. இப்போ நீங்கள் உண்ணா நோன்பு பற்றி கேட்குறீங்க. ஃபாஸ்டிங் ரிலீஜியஸ் அடிப்படையில் அந்தந்த உலகத்தில் வந்து எல்லா மக்களும் ஏதாவது ஒரு மதத்தை தழுவி இருக்கும். இப்போ நம்மளுடைய மதங்களில் வந்து பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிரதோஷம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், சஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பண்டிகை நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது மாதிரிலாம் தைப்பூசத்துக்கு முக்கியத்துவம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்குது.
இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், இப்போ நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அந்த நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். அஷ்டமி 2 வரும். வளர்பிறை அஷ்டமி 1, தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு என்ன ஆகும்னா ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி வரும் லூனார்லேருந்து. ஓகே. அதனால தான் அஷ்டமி அன்னைக்கு எதுவும் பண்ணாதன்னுவாங்க. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி, இந்த அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி 5வது உன்னுடைய 27 நாளைக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம். இதனுடைய திதி பார்க்க தெரியணும் உனக்கு. எப்படின்னா பௌர்ணமின்னா இன்னைக்கு வந்து 3:31க்கு ஆரம்பிச்சு நாளைக்கு 2:48க்கு முடியும். புரிஞ்சுதா? அந்த டைமிங் பார்க்கணும் நீ. ஓகே. கேலண்டரில் பிரதானமாக எவ்வளோ மணி நேரம் அதுதான் அன்றைக்கி தான் அமாவாசைன்னு போட்டிருப்பான். அது ஒரு நாள் ஆரம்பித்து மறுநாள் முடியும். அந்த 24 ஹவர்ஸ் நீ கணக்கு எடுக்கணும். அது பஞ்சாங்கத்தில் நீ பார்க்கலாம், தேதி கிடைக்கிற கேலண்டர்லேயும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி தான் உன் ஜென்ம நட்சத்திரமும் வரும். இன்றைக்கி காலையில் 2:45க்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 1:38க்கு முடியும். அந்த டைமிங் நீ எடுத்துக்கணும். இந்த டைமிங்கில் நீ உண்ணா நோன்பு இருக்கணும். தண்ணி குடிக்கலாம். ஓகே. உண்ணா நோன்பு இருந்தீங்கன்னா அது சாலச்சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான். உள்ளே வந்து நன்மை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, தீமை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து தீமை படைக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ நீ உணவை எடுத்துன்னு போலன்னா அது ப்ரீட் ஆகாது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அதை 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 கொடுக்க சொல்கிறான். அந்த ஃபாஸ்டிங் வந்து நீ எப்படி இருக்கணும், எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும்லாம் கணக்கு இருக்குது. ஃபாஸ்டிங்கை நீ முடிஞ்ச டைமிங் முடிஞ்ச அப்புறமா எப்படி நீ பிரேக் பண்ணணும் அந்த கணக்கும் இருக்குது. அதெல்லாம் நீ பண்ணலாம். ஓகே. நீ வந்து ஒரேடியாக வந்து உன் உணவெல்லாம் நீ குறைச்சிட முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீ ஒரு ஃபாஸ்டிங் ஒரு மெத்தடாலஜிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துன்னு வரணும். இப்போ நான் வாரத்தில் ஒரு நாள் நான் வியாழக்கிழமை அன்னைக்கு குருவாரத்துக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க அப்படின்னா எடுத்த உடனே உணவு இல்லாமல் போயிடாத. நீ இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டு இருந்தவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண, உன் டீ காஃபிலாம் கட் பண்ணாத, லிக்விட் ஃபுட் குடி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கீட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. அடுத்த வாரம் 2 காஃபி 2 டீ குடிக்கிற இடத்துல 1 காஃபி 1 டீயை கட் பண்ணு. 200 ml கஞ்சி குடிக்கிற இடத்துல 100 ml குடி. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னை யூஸ் பண்ணி எடுத்துன்னு போய் நோ ஃபுட்டுக்கு வா. ஒரு 6 வாரம் எடுத்துக்கோ. அது புரிஞ்சுதுங்களா? ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா 24 hours அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சன்ரைஸ் டு சன்ரைஸ். காலையில் சன்ரைஸுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் சன்ரைஸ் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாத, தண்ணி குடிச்சிக்கோ. வாட்டர் இஸ் நீடட். இதை வாரத்தில் ஒரு நாள் பண்ணினா உடம்பு வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிடும். அந்த எதுவுமே சாப்பிடாத ஒரு நிலைக்கு வரப்பாரு. அதை வந்து நீ ஒரு 6 வாரமோ 8 வாரமோ எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் டவுன் பண்ணிடுவா. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பசிக்கணும் காலையிலன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, லஞ்சு டின்னரு நீ நீராகாரத்தில் வா, லிக்விட் ஃபுட்டில் வா. அதுக்கப்புறம் உன் காஃபி டீ நம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர அடுத்த வாரம் அந்த மாதிரி ஒரு 8 வாரம் 10 வாரம் எடுத்துக்கோ. டேப்பர் டவுன் பண்ணிடுவா. Okay. You get used to that. Every Thursday the body, you are conditioning the body. இது ஏதாவது ஏஜ் இருக்கா சார்? இந்த ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு? அது எப்படி தெரியுமாமா, சைக்காலஜியில் வந்து லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங்னு ஒரு டாபிக் வரும்மா. இந்த ஸ்கூல் லேர்னிங் காலேஜ் லேர்னிங் அது இல்லை. பேசிக் லேர்னிங் ஃபார் அ ஹியூமன் பீயிங். ஓகே. அது என்ன அப்படின்னா லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் பை கண்டிஷனிங், லேர்னிங் பை இன்சைட். இதாம்மா 4. இது வந்து அடிப்படை. உனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி ஒரு புடவை கட்டணும், எப்படி ஒரு சல்வார் போடணும்னா தெரியணும்ல. இப்போ நீ வந்து ஒரு 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 ஆப்பிரிக்கன் ட்ரைபல்மா, என்ன உனக்கு ட்ரெஸ் எல்லாம் என்னன்னு நீ பார்த்ததே கிடையாது. அந்த ட்ரைபலை இங்கே கொண்டாந்து இந்த ஹாலில் நிற்க வச்சு ஒரு சல்வார் எடுத்து கையில் கொடுத்தா அவளுக்கு போட தெரியுமா? தெரியாது. இது நீ கற்றுக்கின அந்த லேர்னிங் நான் சொல்கிறேன், அடிப்படை லேர்னிங். ஃபஸ்ட்டு இமிட்டேஷன்னா என்னது?
இமிட்டேஷன் இஸ் நத்திங் அதர் தென் குழந்தை வந்து அப்பா அம்மா மாதிரியே பேசும், அப்பா மாதிரியே நண்டு காட்டும். பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். அதுதான் இமிட்டேஷன். அதுதான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாம். எப்படின்னா ஒரு குழந்தை பார்த்து நேகுது, அம்மா படுத்த 6 மாதம் குழந்தை நடக்க முடியாதே, அம்மா அப்பா நடக்கிறதெல்லாம் பார்க்குது இல்லை, சுற்றிக்கிறவங்க நடக்கிறது, நம்மளும் ஒரு நாள் நடக்கணும்னு அது பிளான் பண்ணுது. புரியுதுங்களா? புரியுது சார். ஸோ தே வாண்ட் டு இமிட்டேட். அதான் லேர்னிங். அடுத்தது லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர். ஒரு பொம்மை கொடுக்குற, அது 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 எதிர்க்கு அது நீ கீ கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணுற, அது பார்க்குது, அதுக்கு முதல்ல தெரில, வேற எங்கேயோ போய் அமுக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். இல்லை பில்டிங் பிளாக்ஸ் குத்தினா ஒரு இதை கொஞ்சம் இதே மாதிரி கட்டு பார்க்கலாம் அப்படின்னா தப்பாக கலர் வச்சு கட்டும், அப்புறம் இது தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி பிரிச்சுட்டு கரெக்டாக கட்டும். ட்ரையல் அண்ட் எரர். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ தான் லேர்னிங் பை கண்டிஷனிங் பேவலில் கொடுக்குறாரு. லேர்னிங் பை கண்டிஷனிங் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமையே நம்ம கண்டிஷன் ஆயிடுறோம். இப்போ இந்த சட்டை எடுத்து நான் போட்டேன், இப்படி பார்த்து நான் பட்டன் போட வேண்டிய அவசியமே கிடையாது, கரெக்டாக போவோம் கை. ப்ராக்டிஸ். கண்டிஷன் ஆயிட்ட. எஸ். நீ சாப்பிட்டே இருக்கிற, கரண்ட் கட் ஆயிடுச்சு, கும் இருட்டாயிடுச்சு, அப்போ தான் இது இப்படி வருது, கரெக்டாக வாங்கி தான் வரும், இங்கெல்லாம் போகாது. புரிஞ்சுதா? ஆமாம் சார். மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது. பண்ணி 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 அதுதான் அவர் பார்க்குறாரு. முதல்ல எப்படி பார்க்குறாருன்னா, தன் ரூமில், ஆஃபீஸ் ரூமில் ஒரு நாய் இருக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெல் அடிப்பாங்க, பெல் அடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைப்பாங்க நாய்க்கு. ஸோ அந்த பெல் அடிச்சிட்டாங்க, அதுக்குள்ளே யாரோ வந்துட்டான், ஏதோ ஃபோன் வந்து சம்திங், ஷி காட் ஹெல்ட் அப், சாப்பாடு வரல நாய்க்கு, பெல் சத்தம் வந்துடுச்சு நாய்க்கு. அந்த நாயை பார்க்குறாரு, பார்த்தா ஃபுல்லாக அதுக்கு சலைவா ஒழுகுது வாயிலேருந்து. அவ்வளோ கண்டிஷன் ஆகிருக்கு அந்த டாகு. அதுக்கப்புறம் தான் அந்த லேர்னிங் பை கண்டிஷனிங் தியரி எழுதுறாரு அவர். இஸ் அ ரஷ்யன். ஓகே. லேர்னிங் பை இன்சைட் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உள்ளுக்குள்ளேயே நடக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6ஆம் கிளாஸ் நீ படிக்கிற, ஒரு மேக்ஸ் நீ போட்டுனே வர, ஒரு ஸ்டெப்பை மறந்துடுற, எத்தனையோ வாட்டி போட்டு பார்க்குற வரல, போன்னு தூக்கி போட்டு போயிடுவேன். ஒரு சனிக்கிழமை நைட்டு, மறுநாள் மத்தியானம் பசங்க கூட எங்கேயோ விளையாடிட்டு இருக்க, அந்த பற்றி நீ நினைக்கவே இல்லை, திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வரும் உள்ள, இந்த ஸ்டெப்பை விட்டுறதுனால தான் நேற்று அத்தனை வாட்டி போட்டு அந்த கணக்கை நம்ம போட முடியல, ஓடி வந்து போட்டினா கரெக்டாக வரும். ஓகே. அதான் லேர்னிங் பை இன்சைட். உள்ளுக்குள்ளே அது நண்டுனுக்குது வேலை. ஓகே. ஐயோ நம்ம போட முடியாமல் போயிடுச்சுன்னு செமி கான்ஷியஸில் நடக்குது. அப்போ அதுக்கு தீர்வு கொடுக்குது அது. இந்த 4 தான் உனக்கு. இப்போ ஒரு உடலை வந்து நீ என்ன பண்ணிட்ட, கண்டிஷனிங் பண்ணினே வந்துட்ட. 8:30 மணி ஆனால் உணவு போடுற, 11 மணி ஆனால் காஃபி குடிக்கிற, 1 மணி ஆனால் சாப்பாடு போடுற, 4 மணி ஆனால் பிஸ்கட் டீ குடிக்கிற, அதெல்லாம் அந்த செல்லு கண்டிஷன் ஆயிடுச்சா? இப்போ கொண்டாந்து அதை அடிச்சினா அது ஏங்குமே. வாட் இஸ் லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் பை கண்டிஷனிங், லேர்னிங் பை இன்சைட் ஃபார் த brain. Brain is also a part of a body only, no? And all cells are the part of body only, no? They are all conditioned for oxygen, conditioned for glucose, conditioned for food and nutrition. கரெக்டுங்களா? எல்லாம் கண்டிஷன் ஆகிக்குது இவ்வளோ வருஷமா. 45 வயசில் வந்து நான் ஃபாஸ்டிங்கில் போவேன்னா, 45 வயசில் வந்து நான் கீட்டோ டயட்டில் போவேன்னா, 52 வயசில் வந்து நான் பேலியோ டயட் போயிடுவேன்னா, 58 வயசில் வந்து சர்க்கரையை சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி முடியும்? அதுதானே நான் உனக்கு சொல்கிறேன், அந்த அந்த செல்ஸ் ஏங்க ஆரம்பிச்சிடும். உன் குழந்தைக்கு 8 வயசு ஆகுதுமா, உன் குழந்தை கூடயே இருக்கிற நீ, என்ன உன் குழந்தைய உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், என்ன ஆவ நீ ஏங்கிட மாட்ட? ஆமாம் சார். அதே தானே நடக்குது உள்ள. அதனால ஃபாஸ்டிங்ன்றதை வந்து ஹவு யூ ஹவ் கண்டிஷன்ட் யுவர் செல்ஸ், அந்த கண்டிஷனிங்கை பிரேக் பண்ணுன்றேன். புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துன்னு வா. எடுத்த உடனே ஃபாஸ்டிங் போயிடாத ஒன்றுமே சாப்பிடாம. ஒரு 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 வாரத்தில் ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பக்தி ஜாஸ்தி, செவ்வாய்க்கிழமைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கேன்னா, செவ்வாய்க்கிழமை நீ என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு கணக்கெடு. அதை வந்து ஒரு 10 வாரமோ 5 வாரமோ 20 வாரம் கூட எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வா. குறைச்சின்னு வந்து ஒரு தண்ணியில் நில்லு, அப்போ பாடி ஏற்றுக்கும். ஓகே.
அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் வந்து இந்த ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹோட்டலில் தான் சார் நிறைய சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டல்லேயே வந்து சரியான சாப்பாடுகள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஹைஜீனிக்கான ஃபுட் இல்லை, அங்கே வந்து நிறைய அழுகின விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வருது சார். அது ஒன்றுமே பண்ண முடியாதுமா. ஏன்னா வியாபாரம். இப்போது ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவாங்கம்மா. இப்போ ஒரு மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து இந்தியன் ஃபுட் கிடைக்கும், சூப்பெல்லாம் கிடைக்கும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்கன் டிஷஸ் கிடைக்கும், சைனீஸ் ஃபுட் கிடைக்கும், எல்லாமே கான்டினென்டல் ஃபுட் கொஞ்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது அந்த கடையில் வந்து அந்த கிச்சனில் வந்து ப்ரிப்பரேஷன் நடக்கும். இப்போது 11 o'clock 11:30 அப்படி லஞ்ச் ஓப்பன் பண்ணி 3 o'clock மூடுவாங்க. 7 o'clock அப்படி ஓப்பன் பண்ணி 11 o'clock அப்படி மூடுவாங்க. அவங்களுக்கு வந்து லஞ்ச் டின்னர் தான் மெயின். அப்போ 11:30 12 o'clock அந்த ரெஸ்டாரண்ட் திறக்கிறாங்க இல்லையா, காலையில் 7 o'clockலேருந்து அங்கே ஒர்க் நடக்கும். என்ன நடக்கும்னா நிறைய ஆனியன் கட் பண்ணி ஒரு ஓரமாக வைப்பாங்க, சாலட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க, கட் ஃப்ரூட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஆனியன்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் வேணுமே. அப்புறம் வந்து மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து தாங்கரி கபாப் கேட்பான், அது லெக் பீஸ் 3 கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் கரெக்டாக அந்த புச்சரியில் அதெல்லாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி போன்லெஸ் எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. இதெல்லாம் ப்ரீ குக் பண்ணி வைப்பாங்க. ஓகே, கொஞ்சம் உப்பு தண்ணியில் வேக வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத இந்த எலும்பெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாத்தையும் தூக்கி ஒரு பெரிய கடாயை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருவாங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்ருவாங்க. அது கொச்சினே இருக்கும். அந்த போனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கைண்டு, ஃபேட்டெல்லாம் கைண்டு, அது அப்படியே ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அந்த தண்ணி. அதில் தான் உனக்கு சூப் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து வெஜிடேரியனுக்கு வந்து அந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறாங்கல்ல, தேவையில்லாததெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. அதுக்கு பேர் வெஜிடபிள் ஸ்டாக், இதுக்கு பேர் நான்வெஜ் ஸ்டாக். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ நீ போகிற 12 மணிக்கு நீ சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணுற, ஒரு பெரிய இப்படி பேன் இப்படி நீட்டாக ஒரு ஹேண்டில் இருக்கும், எடுப்பான், கடன்னு எவ்வளோ நேரம் போடணுமோ எல்லாம் போடுவான், 8 பீஸ் போடுவான். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ குக்டு இல்லை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவான். அந்த ஹை ஃப்ளேமில் வைப்பான். 2 minutes வச்சா போதும் அவனுக்கு. வச்சு அப்படி எடுத்த உடனே ஒரு ஸ்பூன் ஒயிட் பட்டர் எடுத்து அடிப்பான் அந்த ஹீட்டில், எல்லாமே பேலன்ஸ் ஆகிக்கும். ஓகே, ஒரு இதில் இது பண்ணி உடனே சர்வ் பண்ணுவான். இப்போ இந்த மாதிரி வியாபாரம் வரும்போது இன்றைக்கி சரியாக சேல்ஸ் ஆகல. அப்போ என்ன பண்ணுவாங்க, நானுக்கு தனியாக பேட்டர் இருக்கும், ரோட்டிக்கு தனியாக பேட்டர் இருக்கும், பரோட்டாக்கு தனியாக பேட்டர் இருக்கும். புரியுதுங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் இன்றைக்கி சரியாக வியாபாரம் ஆகல. பாதி மீந்து போச்சுன்னா எல்லாத்தையும் சில்லர்லேயும் ஃப்ரீசர்லேயும் வைப்பாங்க. எது சில்லரில் வைக்கணுமோ சில்லரில் வைப்பாங்க, எது ஃப்ரீசரில் வைக்கணுமோ ஃப்ரீசரில் வைப்பாங்க. ஈவினிங்க்கும் சேல் ஆகல, இட் வில் பி கேரிட் ஓவர் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இந்த மாதிரி கேரி ஓவர் ஆகி போகும்போது உங்களுக்கு ராட்டன் ஆகிடும். புரிஞ்சுதா? புரியுது சார். அதுதான் போய் இந்த சுகாதாரத்துறை செக் பண்ணும்போது அந்த ராட்டன் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம் சார். ஷவர்மாலாம் நடுவில் நிறைய வந்து, ஷவர்மான்றது வேறம்மா, ஷவர்மான்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஷவர்மான்றது சிக்கன் மட்டனு, மெயினாக சிக்கன் தான், சிக்கன் சீப்பர்னால சிக்கனு. அந்த சிக்கனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வேக போட்டு ஊற போட்டு வைக்கணும். முன்னாடி நாள் நைட்டே, ஓகே, ஓவர் நைட்டு, மறுநாள் எடுத்து அதை இது பண்ணணும், ரெடி பண்ணணும். ஓகே, அதை வந்து அன்னியோடு நீ காலி பண்ணிடணும். மீந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்க முடியாது, கம்ப்ளீட்டாக கட்டுரும். ஓ, அதுதான் இவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க போல இருக்கு சார். அதனால தான் அந்த ஷவர்மாலாம் மூடினாங்க. ஆமாம், நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் காலி ஆகிடுவேன், நீ பத்துருவ, செத்து போயிடுவேன். இன்டெஸ்டினல் அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும், உள்ள உனக்கு விஷமாயிடும். யூ வில் பிகம் டாக்ஸிக் இன் நேச்சர் அண்ட் யூ வில் டை. ஹீமோ பேராமீட்டர்ஸே போயிடும். சார், இப்போ கோ வேகன் அப்படின்றது வந்து ரொம்ப பரவலாக வந்து பார்க்கப்படுது சார். இன்ஃபேக்ட் வந்து செலிபிரிட்டிஸ் கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்க சார். நல்லா வந்து நான்வெஜ் இத்தனை வருஷம் சாப்பிட்டுட்டு இப்போ சடனாக வந்து கோ வேகன் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கல்ல சார், அது எப்படி சார்? அது வீஜன் டயட் கேட்குறீங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் வந்து இந்த கோ வேகன் வீஜன் இதெல்லாம் வந்து இது பாருமா, இதெல்லாம் வந்து இந்த டயட் பேட்டர்ன் நம்ம எல்லாம் பேசிட்டோம். பாடி இஸ் கண்டிஷன் டு சம்திங், யூ ஸ்டிக் டு இட். நம்ம ஏற்கனவே ஒரு தாரக மந்திரமாக கொடுத்துட்டோம். அதாவது வயசாக உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உணவை நீங்கள் அளவை குறைச்சிக்கலாம். 4 பீஸ் மட்டன் சாப்பிட்றதுல 2 பீஸ் சாப்பிட்லாம். புரிஞ்சுக்கினியா?
4 டீ குடிக்கிற இடத்துல 2 டீ குடி. அது மாதிரி நீ குறைச்சிக்கலாம். 70 வயசுக்கு அப்புறம் தானாக உணவை குறைக்க ஆரம்பிச்சிடும், எடுத்துகிட்டு போவாது மேலே. ஓகேயா? அதனால் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒன்று மாற்றிக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்லதில்லை. கிரகச்சாரம்லாம் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுப்பேன். கிரகச்சாரம் சரியாகலைன்னா ஏதாவது ஒரு இம்பேலன்ஸில் எடுத்து போய் விட்டுட்டு போயினே இருக்கும். எவ்வளோ பேர் இந்த டயட் பேட்டர்னில் போய் அடி வாங்கிடுறாங்களே. இப்போ கூட நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு அந்த லேர்னிங் பை கண்டிஷனிங்கில் எப்படி ஒரு ஹியூமன் செல் கண்டிஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண நான். புரியுது சார். அந்த கண்டிஷனிங்லேருந்து நீ வெளியில் வரணும் அப்படின்னா ஓவர் நைட் நீ தடுத்து நிறுத்திடக்கூடாது. அது இதனால தான் நம்ம நிறைய ப்ரோக்ராமில் பேசும்போது உணவுன்றது ஒன்று தான்மா. அந்த அடல்ட்டுடுன்னு ஒன்று ரீச் பண்ணுறோம் இல்லையா, 18, 19 வயசு, 20 வயசு எடுத்துக்கோப்பா. பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் நீ என்ன சாப்பிட்டு வளர்ந்தியோ, தட் ஷுட் பி த ஃபுட் ஃபார் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இப்போது ஃபுல் கான்டினென்டல் குக்கிங்கில் வரும்போதுமா உங்களுக்கு பீஃப் ஸ்டீக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லித்தரேன். அந்த பெரிய மாடினுடைய அந்த வயிறு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் கட் ஆகும் ப்ராசஸிங் மீட் இண்டஸ்ட்ரியில். பார்த்துருக்கீங்கல்ல புல்லு வயிறு பகுதி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த ஃப்ளெஷ்ஷை தான் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஸ்டீக்ஸுக்கு அது பேக் ஆகி வரும். இப்போ ஹோட்டலுக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. அது எந்த பகுதின்றதுக்காக சொன்னோம். அதில் வந்து ஒரு பிளேட் எடுப்பான், 6 பீஸ் வைப்பான். நல்ல ஸ்கொயராக பெருசாக இருக்கும். 4 பீஸோ 6 பீஸோ வைப்பான். வச்சுட்டு என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு லைம் ஸ்குவீஸ் பண்ணுவான் அது மேலே. புரிஞ்சுங்கண்ணா? 2 நிமிஷம் கழிச்சு சால்ட் ஸ்ப்ரே பண்ணுவோம். 2 நிமிஷம் கழிச்சு சில சாஸ் எல்லாம் போடுவோம். அப்புறம் கிரேட்டட் வெஜிடபிள் சுற்றி வச்சு கொண்டாந்து கொடுப்போம். ஷாக்கிங்காக இருக்கா? சமைக்கவே இல்லைன்னு பார்க்குறியா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆமாம் சார். என்னது இது? எங்கே போச்சு பொருள்? இதான் பீஃப் ஸ்டீக்ஸ். நீ கமுதியில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள், ஏதோ படிச்சிட்ட, எங்கேயோ வேலைக்கு சேர்ந்த, உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க இந்த கம்பெனியில். நீ இந்த பீஃப் ஸ்டீக் சாப்பிட்டா என்ன ஆவ? உனக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியாதுப்பா. புரிஞ்சுதா? நான் ஒரு அமெரிக்கனு, வா லெட்ஸ் கோ ஃபார் லஞ்சுன்னு உன்னை கூப்பிட்டு போகிறேன். 2 பேருக்கும் பீஃப் ஸ்டீக்ஸ், யூ ஜஸ்ட் ட்ரை மேன் அப்படின்றேன். உனக்கும் கொண்டாந்து வைக்கிறாங்க. என்ன ஆவ நீ? உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவு இட் இஸ் குக்ட். இட்ஸ் ரா. அவன் கேட்ட அவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் குக்ட் இன் லைம் அண்ட் சால்ட்ன்றான். லைம் அண்ட் சால்ட்டே உங்கள் குக்கிங் தான் சொல்கிறாங்க. அவனுக்கு சூட் ஆகும். அவன் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றான். புரியுதுங்களா? புரியுது. உங்களுக்கு சூட் ஆகுமா? இப்போது நான் வந்து ஒரு முதலியார், நான் வந்து புலால் உணவு மாமிசம் சாப்பிட்றேன். என்னை கொண்டு போய் ஒரு ஜெயின் வீட்டில் போட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க முட்டை கண்ணில் கூட பார்க்க மாட்டாங்க. 3 நாளில் நான் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவேன். புரிஞ்சுதா? புரியுது சார். ஜெயினில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா மருந்தே சாப்பிட மாட்டான். தெரியுமா? தெரியாதா? தெரியாது சார். ஃபாஸ்டிங்கில் போயிடுவாங்களான்னு. ஆமாம். ஒருவங்க வெந்நீர் கொடுப்பாங்க, ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் பியூராக குணமாயிடுவாங்க. ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, நோ ஃபுட், ஜஸ்ட் ஸ்டாப். 3 மணிக்கு ஜுரம் வந்துடுச்சு மத்தியானம், அதோட சுடு தண்ணி. எந்த டாக்டர்கிட்டையும் போக மாட்டோம். ஆனால் அவங்க ரெக்கவரும் ஆகிடுறாங்க இல்லை சார்? பர்ஃபெக்ட். அதுதான் நான் உனக்கு சொன்னேன். பாடி ஹஸ் காட் எவ்ரி மெக்கானிசம் டு ரீகரெக்ட் இட் செல்ஃப். எக்ஸாக்ட்லி சார். வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் டயட் சார்? அம்மா டயட்டுன்ற வார்த்தையை தூக்கி டஸ்ட்பின்ல போடுமா சார்? உங்களுக்கு வேணா தேவை, அந்த வார்த்தையில தான்மா நீங்க எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க சார். உங்களுக்கு வேணா தேவை, பாருமா மொழி தெரியணுமா முதல்ல. இந்த டயட்டுன்னு இந்த ஆலமரத்து விழுத புடிச்சுன்னு தொங்காத சார். என்ன உங்களுக்கு ஒண்ணா நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தானேயா
சார் இப்போ நான் என்ன வானத்துல இருந்து ஆகாசத்துல இருந்து வந்தேன்? நான் சொல்றேன் சார், இப்போ நான் இவங்களை இன்டர்வியூ எடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறது என்னன்னா, இவர் டயட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருல, நல்லா சாப்பிடணும்னு சொல்றாருல, ஃபிட்டா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாருல, அப்புறம் வந்து என்ன பண்ணாலுமே வந்து நான் சாப்பிட்றதுக்கு நான் ஸ்வெட் ஆயிடுறேன், பட் எக்ஸ்ட்ரா ஃபேட் எப்படி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க சார். அது கேள்வி கேளு, இது முக்கியமா கேளுங்க. என்ன நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க? உன்னால அப்படியே, அதாவது ஒருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்தில், லக்னத்தில், ராசியில் பிறக்கும் பொழுது இத்தனை தசா புக்திகள், மகா திசைகள், தசா புக்திகள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஏன் திருப்பி இந்த ஜாதகத்தை நான் உள்ள எடுத்துன்னு வரேன் பாரு, நீ வந்து கதிர்வீச்சுக்களால் தான் இயக்கப்படுகிறாய். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. ஆயகலைகள் 64ல் 5வது கலை சோதிடம் முடிஞ்சு போச்சாங்க, எல்லாமே கொடுத்துட்டான். நான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட், எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, ஏன் உன் அறிவை நீ யூஸ் பண்ண மாட்டியா? கரெக்டாக நீ உன்னை டிசைன் பண்ணு என்ன சாப்பிடணும்னு. திஸ் இஸ் மை ஆர்டர் ஆஃப் த டே. இவ்வளோ தான் என்னோட ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன், இவ்வளோ தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இவ்வளோ தான் என்னோட பாடி மூவ்மெண்ட்டு, இவ்வளோ செடென்ட்ரி லைஃப்பில் இருக்கேன், நான் எவ்வளோ சாப்பிட்ணும் நீ டிசைட் பண்ணு. அதை தாண்டி உனக்கு ஒன்று சொல்லித்தரேன்ப்பா, ஒரு சயின்ஸ் ஒன்று சொல்லித்தரேன் உனக்கு. யூ கம் த்ரூ தட் சயின்ஸ் அமிர்தா. 12-13 வயசில் அந்த கிளைமேட், அந்த இது வருது இல்லையா, ஆண்களுக்கு இந்திரியம் உருவாது, பெண்கள் பியூபர்ட்டி வராங்க இல்லையா, அடலசன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுதா? ஆமாம் சார். அந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நீ வளர்ச்சி அடையிறியா? கரெக்டா? அந்த ஹைட்டு கீட்டு எல்லாம் வருதா, ஃப்ரேம் எல்லாம். அடலசன் பீரியட்ல வந்து நீ கன்ஃபியூஷன்ல இருப்ப, கொஞ்சம் உறுப்பு வளர்ச்சிலாம் இருக்கும், ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லம்மா, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது பாடிக்குள்ள. அப்போ நீ வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். உன்னுடைய உணவும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீ நார்மலா 12-13 வயசுல என்ன சாப்பிட்டு அதுதான் சாப்பிட்டுக்கிற. எப்படி இவ்வளவு வளர்ச்சி வருது? இது யாருன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நான் வந்து பீமசேனை மாதிரி சாப்பிட்டேன், அதனால தான் நான் வந்து 6 அடி 2 அங்குலம் வந்தேன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அடலசன் பீரியடில் ஃபுட்டு கம்மியாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். யூ வில் ஷூட் அப். ஒத்துக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கல? ஆமாம் சார். அந்த பீரியடில் தானே நீ வளர்ந்த. நீ நான் சோறு போட்டு வளர்ந்தியா? கிடையாது. சாப்பிடலனாலும் ஃபேட்டை விடும், தெரியுமா உனக்கு? எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறியா? காஸ்மிக் வேவ்மா, இட்ஸ் அன் எனர்ஜி சோர்ஸ் பை இட் செல்ஃப். அதை கன்வெர்ட் பண்ணும் பாடி. நான் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்கல, எனக்கு வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி தெரியாது, நான் ஒன்றும் டயட்டிஷியன் கிடையாது, நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது, நான் ஃபுட் சயின்ஸ் படிக்கல, நான் என்ன சாப்பிட்ணுன்றதை நான் புஸ்தகத்தை பார்த்து நெட்டில் பார்த்தா நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நீ காலி. உன்னுடைய அறிவை நீ என்னைக்கு பயன்படுத்துறியோ அன்றைக்கி நீ டிசைட் பண்ணும் உங்கள் உணவு என்னான்னு. இன்னொருத்தர் நாலேஜை நம்பி இருக்காது. புரிஞ்சுதா? புரியுது சார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை சார், நிறைய வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். என்ன நேயர்களே, உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் வந்து இன்னைக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீயிங் இட் டயட் இல்லை ப்ராசஸ் ஃபுட் எதுவாக இருந்தாலும் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.